வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீதேவி, மகளிர் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர், கிணத்துக்கடவு, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம 4% ப்ரெக்னென்ட் லேடிஸை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனிக்குட நீர் வற்றி போகிறது. இதை ஆலிகோஹைட்ராம்னியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ஆலிகோஹைட்ராம்னியாஸ்னால் என்ன, எதனால் இது ஏற்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பனிக்குட நீர்னா என்ன, அது எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பனிக்குட நீர் அப்படின்னா என்னென்னா, பேபியை சுற்றி இருக்கிற தண்ணியை தான் நம்ம பனிக்குட நீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த பனிக்குட நீர் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது? மெட்டர்னல் பிளாஸ்மா, அதாவது மதரோட ரத்தத்துலேருந்தோ, அதுபோல் ஃபீட்டல் கிட்னிஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற யூரின்லேருந்து தான் இந்த பனிக்குட நீர் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபீட்டல் கிட்னிஸ் பேபியோட கிட்னிஸ் 16 வாரங்களுக்கு அப்புறம் யூரின் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அந்த யூரினும் இந்த பனிக்குட நீருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த பனிக்குட நீர் எதுக்காக வேணும், எதனால இந்த பனிக்குட நீர் இம்பார்ட்டண்ட், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த பனிக்குட நீர் பேபியை சுற்றி இருக்கும் பொழுது பேபியை இன்ஃபெக்ஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, நம்பர் 1. நம்பர் 2 பேபியை சுற்றி ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வெளியிலேருந்து வரக்கூடிய ஏதாவது ட்ராமா போன்ற விஷயங்கள்லேருந்து இந்த பேபியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பனிக்குட நீர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பேபியோட ஃப்ரீ மூமெண்ட்ஸ்க்கு, அதாவது பேபி இப்போ யூட்ரஸ்க்கும் பேபிக்கும் நடுவில் எந்த ஸ்பேஸுமே இல்லைன்னா வயிற்றுக்குள்ளே பேபியால் மூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கறது இந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பனிக்குட நீர் தான். அதனால பேபியோட மஸ்குலர் அண்ட் ஸ்கெலிட்டல் டெவலப்மெண்ட் நல்லா நடக்கிறதுக்கு இந்த பனிக்குட நீர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுபோல் நியூட்ரியன்ஸையும் இந்த பனிக்குட நீர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. அடுத்தது பனிக்குட நீர் பேபியோட சுவாச மண்டலம் டெவலப்மெண்ட்டுக்கு, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட டெவலப்மெண்ட்டுக்கும், செரிமான மண்டலம் டைஜஸ்டிவ் ட்ராக் டெவலப் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுபோல் இந்த பனிக்குட நீர் பேபியோட அம்பிளிக்கல் கார்ட், அதாவது நஞ்சுக்குடி பேபிக்கும் யூட்ரஸ்க்கும் நடுவில் கம்ப்ரஸ் ஆயிராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இந்த பனிக்குட நீர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க இந்த பனிக்குட நீர் 4% பெண்களில் டேர்ம் ப்ரெக்னென்சியில் குறைவாயிருது. அதுபோல் போஸ்ட் டேட்டட் ப்ரெக்னென்சின்னு பார்த்தோம்னா, அதாவது உங்களுக்கு டேட் முடிஞ்சு போச்சு, இன்னும் டெலிவரி ஆகலை, அந்த மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸில் 12% ப்ரெக்னென்ட் லேடிஸில் இந்த பனிக்குட நீர் குறைவாயிரும். ஸோ இந்த பனிக்குட நீர் நார்மல் எவ்வளவுக்கு கம்மியாக இருந்தால் இது நம்ம குறைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 to 15 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த பனிக்குட நீர் இருந்ததுன்னா அதை நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ 5 சென்டிமீட்டருக்கு கீழே இந்த பனிக்குட நீர் இருந்ததுன்னா அது குறைவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு மெஷர்மெண்ட் இருக்குது, அது மேக்ஸிமல் வெர்டிக்கல் பாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ உங்கள் டாக்டர் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணும் பொழுது மேக்ஸிமல் வெர்டிக்கல் பாக்கெட் ஆஃப் அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் 2 சென்டிமீட்டருக்கு குறைவாக இருந்ததுன்னா அதை நம்ம ஆலிகோஹைட்ராம்னியாஸ் இல்லைனா பனிக்குட நீர் குறைவாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பனிக்குட நீர் குறைவாக இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள், எதனால பனிக்குட நீர் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ஃபீட்டல் கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம், அதாவது பேபியோட கிட்னிஸ் சரியான அளவுக்கு யூரின் ப்ரொடியூஸ் பண்ணலை, கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா பனிக்குட நீர் குறைவாக இருக்கலாம். அடுத்தது பிளசென்டல் ப்ராப்ளம்ஸ், அதாவது பேபியோட நஞ்சில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா பனிக்குட நீர் குறைவாக இருக்கலாம். எதனால் நஞ்சில் ப்ராப்ளம் வரலாம்? ப்ரீஎக்லாம்சியா, அதாவது ஹைப்பர் டென்ஷன் இன் ப்ரெக்னென்சி, பிளட் ப்ரெஷர் ப்ரெக்னென்ட் லேடிஸில் அதிகமாக இருக்கிற இந்த கண்டிஷன் நம்ம ப்ரீஎக்லாம்சியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டிஷனில் பனிக்குட நீர் குறைவாக இருக்கும். அதுபோல் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேட்டிங் ப்ரெக்னென்சி, சர்க்கரை வியாதி கர்ப்பமாக இருக்கவங்களுக்கு இருந்தாலும் சிலருக்கு பனிக்குட நீர் குறைவாக இருக்கும், சில பேருக்கு பனிக்குட நீர் அதிகமாகவும் இருக்கலாம். அதுபோல் ட்வின் டிரான்ஸ்ஃபியூஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையிலையும் பனிக்குட நீர் குறைவாக இருக்கும். அப்படின்னா என்னென்னா, இரட்டை குழந்தைகளில் ஒரு குழந்தையோட ஜெஸ்டேஷனல் சாக்கில் பனிக்குட நீர் குறைவாகவும் இன்னொரு குழந்தையோட ஜெஸ்டேஷனல் சாக்கில் அதிகமாகவும் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்னாலையும் பனிக்குட நீர் குறைவாக இருக்கலாம். அடுத்தது ப்ரீமெச்சூர் ரப்சர் ஆஃப் மெம்பரெயின்ஸ், அதாவது குறை மாதத்தில் மெம்பரெயின்ஸ் ரப்சர் ஆகி பனிக்குடம் ரப்சர் ஆகி அதுலேருந்து தண்ணி ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சுனாலும் பனிக்குட நீர் குறைவாக இருக்கலாம். ஸோ இந்த பனிக்குட நீர் குறைவாக இருக்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? ஜென்ரலாக நீங்கள் டாக்டர்கிட்ட மாதம் செக்கப் போகும்போது உங்கள் வயிறை செக் பண்ணி பார்க்குற டாக்டர் உங்களுக்கு சைஸ் ஜெஸ்டேஷனல் ஏஜை விட கொஞ்சம் சிறுசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் பனிக்குட நீர் குறைவாக இருக்கான்ட்டு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அடுத்தது உங்களுக்கு மெம்பரெயின்ஸ் ரப்சர் ஆகிருந்து அதனால் பனிக்குட நீர் போயிட்டு இருந்ததுன்னா அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இமீடியட்டாக டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பனிக்குட நீர் குறைவாக இருக்கிறதுனால என்ன மாதிரி பிரச்சனைகள் வரலாம்? ரொம்ப சீக்கிரமாகவே பனிக்குட நீர் குறைவாயிருச்சு, லைக் 20 வீக்ஸ் 24 வீக்ஸ்லேயே பனிக்குட நீர் குறைவாக இருக்குன்னா பேபிக்கு கிட்னிஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இல்லாமலே பனிக்குட நீர் குறைவாக இருக்குன்னா
குறை மாதத்தில் பேபி டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு, அபார்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே வந்து பனிக்குட நீர் குறைவாக இருக்கிற பெண்களுக்கு ஏற்படலாம். அதனால் உங்களோட கைனகாலஜிஸ்டோட அட்வைஸ் படி நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது தேர்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் ப்ரெக்னன்சியில், அதாவது டெலிவரிக்கு பக்கத்தில் பனிக்குட நீர் குறைவாக இருக்கிறது என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் வந்து பனிக்குட நீர் குறைவாக இருக்கிறவங்களுக்கு இன்ஃபெக்ஷனுக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்கலாம். பேபியோட வெயிட் வந்து குறைவாக இருக்கலாம். ஸோ பேபிக்கு வந்து கார்ட் கம்ப்ரெஷன் அப்படின்ற கண்டிஷன் ஏற்படலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நஞ்சு கொடிக்கும் பேபிக்கும் நடுவில் இருக்கிற பனிக்குட நீர் குறைவாக இருக்கிறதுனால நஞ்சு கொடி கம்ப்ரெஸ் ஆகலாம். அதனால் பேபிக்கு போகிற ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கலாம். ஸோ பேபிக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம். இதனால் நம்ம இமீடியட்டாக டெலிவரி பண்ண வேண்டிய கண்டிஷன் ஏற்படலாம். சில சமயம் சிசேரியன் டெலிவரியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்துட்டு இந்த பனிக்குட நீர் குறைவாக இருக்கவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த பனிக்குட நீர் குறைவாக இருக்கிற பெண்களுக்கு என்ன மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேர்ம் ப்ரெக்னென்சியாக இருந்ததுன்னா, அதாவது 37 வாரங்கள் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டெலிவரி பண்ணுறது தான் இந்த பனிக்குட நீர் குறைவாக இருக்கிற பேபிஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். ஸோ டெலிவரி பண்ணி அந்த பனிக்குட நீர் குறைவாக இருக்கிற அந்த கண்டிஷன்லேருந்து நம்ம பேபியை காப்பாற்றி வெளியில் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுவே வந்து கொஞ்சம் ப்ரீட்டமாக இருக்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 32 வீக்ஸ் இல்லை 33 வீக்ஸில் வந்து பனிக்குட நீர் குறைவாயிருச்சுன்னா இமீடியட்டாக டெலிவரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி, ஏன்னா நம்ம இமீடியட்டாக டெலிவரி பண்ணோன்னா பேபியோட நுரையீரல் வளர்ச்சி ஆகாததுனால பேபியை பச்சிளம் குழந்தைகள் பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய NICUவில் வைக்க வேண்டியிருக்கும். பேபிக்கு மூச்சு திணறல் ஏற்படும். ஸோ இதிலேருந்து பேபியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதருக்கு இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கும் பொழுது பேபிக்கு வந்து நுரையீரல் வளர்ச்சி நல்ல விதமாக நடக்கும். ஸோ இந்த இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் டெலிவரி பண்ணுறது மூலமாக இந்த பேபியை வந்து நம்ம இந்த ஆலிகோஹைட்ராமியாஸ் அப்படின்ற பிரச்சனையிலேருந்து நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ அது வரைக்கும் இந்த பேபி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு க்ரோத் ஸ்கேன், அதுக்கப்புறம் சீரியலாக வந்துட்டு நம்ம பயோஃபிசிக்கல் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய பேபியோட மூமெண்ட்ஸை வந்து ஸ்கேன் மூலமாக பார்ப்போம். அதுபோல் வந்து டாப்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேபிக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் நல்லா இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம ப்ரெக்னென்சியை ப்ரொலாங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இது வரைக்கும் வந்து பனிக்குட நீர் குறைவாக இருந்தால் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கணும், என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ பனிக்குட நீர் குறைவாக இருக்கிறத நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? என்ன பண்ணால் இந்த பனிக்குட நீர் குறைவாக இருக்கிறத ப்ரிவென்ட் பண்ணலாம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெட்டர்னல் பிளாஸ்மா ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ மதரோட ரத்தமும் வந்துட்டு இந்த பனிக்குட நீருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால டீஹைட்ரேஷனை ப்ரிவென்ட் பண்ணுங்கள். ஸோ மதர்ஸ் வந்து நிறைய தண்ணி குடிக்கலாம். அதுபோல் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட வெயிட்டை ஆப்டிமைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒபீஸ் விமனுக்கு வந்துட்டு பிளட் ப்ரெஷர், சர்க்கரை வியாதி போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வெயிட்டை வந்து நார்மல் பண்ணிக்கிறது மூலமாக இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளே காப்பாற்றிக்கலாம். அதுபோல் வந்து ஹைப்பர் டென்ஷன் இல்லைனா சுகர் வந்து உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது அப்படின்னா வந்து அதை ஆப்டிமைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இது வரைக்கும் ஆலிகோஹைட்ராமியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பனிக்குட நீர் குறைவாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it is Dr. Sridevi signing off. நன்றி.